Hi friends, welcome to Two Bird channel. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரைஸ் ஃப்ளார் வச்சு பண்ண போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஐஸ்கிரீம் பண்றதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். அதோட கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 10 கேஷ்யூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அந்த கேஷ்யூ வந்து பாலோடு சேர்ந்து கொதிக்கும் பொழுது நல்லா வெந்து வரும். அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது நான் 3 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைஸ் ஃப்ளார் சேர்த்து பண்ணும் பொழுது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது இப்போ ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது நம்ம பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 3/4 கப் சர்க்கரை போட்டேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு சைடில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா பால் சுண்டி வரணும். நம்ம 1/2 லிட்டர் எடுத்தோம் அப்படின்னா 150 ml நல்லா குறைஞ்சி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கேஷ்யூவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரைஸ் ஃப்ளார் மிக்ஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரைஸ் ஃப்ளார் வந்து நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக வேக நம்மளுக்கு அப்படியே திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் ஏலக்காவுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஆற வச்சுருக்கேன். ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ்வில் இருந்து. ரொம்ப திக்காகணும்னு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஆற வைக்கும் பொழுது இன்னும் கெட்டியாகும். ஸோ கொஞ்சமாக திக் கன்சிஸ்டன்சி இருக்கும் பொழுதே நம்ம எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 2-3 ப்ராசஸ் பண்ணணும். பாருங்கள், நான் ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுட்டு திருப்பி எடுத்து இதே சேம் ப்ராசஸ் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பீஸ் பண்ண போகிறோம். பீஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. சூப்பராக பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம 2-3 டைம் மிக்சர் ஜாரில் போட்டு பீஸ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு 8 ஹவர்ஸாவது நம்ம விட்டு எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து நமக்கு செட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் ஃப்ளார் வச்சு தான் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ரைஸ் ஃப்ளார், கேஷ்யூ மட்டும்தான். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.